ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்ம பார்க்குறோம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களையும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆனால் நம்ம கூடவே இருக்கிறார் ஆண்டவர். அது நம்ம நல்லா தெளிவாக இருக்கணும். ஆனால் நம்ம கூட இருக்கிறார். ஆனால் நம்ம கூட இருக்கிறார். நீங்க நான் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டேன், நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அது மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு, இது அவர் வார்த்தை, இந்த வார்த்தை, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன நன்மை செய்தாரோ அதை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்லும் போது நான் கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது, என்ன ஆகுறது, அதை நான் பார்த்துக்கிறேன். உன் வேலை, நான் உனக்கு என்ன சொன்னேன், என்ன செய்த, அதை மற்றவங்களுக்கு சொல்லு. இல்லைங்களா? அப்போ ஒரு சாட்சி, இன்னைக்கு நம்ம சாட்சி நிற்கிறோம்னாக்கா சபையில், அது ஒரு சாட்சி. இதே சாட்சி தான் மற்றவங்க நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் இப்படி செய்தாரு சொல்லும் போது ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்வீங்க, மற்ற காரியத்தில் ஆண்டவர் பார்த்துக்குவார். அவங்களை என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும், எப்படி ஆயத்தப்படுத்தணும், ஆண்டவர் பார்த்துக்குவார். சொல்கிறது கடமை, நம்ம சொல்லணும். சொல்லும் போது அவனை சொல்கிறாரு, நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன், எதை குறித்து கலங்காத, நான் பார்த்துக்கிறேன். என்ன செய்யணும், மற்றவங்களோட பிரச்சனை வந்து நம்ம பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, கலங்கி போயிடக்கூடாது. அதில் அது வேறு இருக்கு. பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை எங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த பிரச்சனை, அந்த ஃப்ரெண்டு அந்த பிரச்சனை தான் என்னை வந்து தாக்குது, அந்த பிரச்சனை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல நாங்கள் கிரியை செய்யக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் இல்லை பெரியவங்க, ஆண்டவர் தான் பெரியவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் பாருங்க, இதில் ஆண்டவர் தான் பெரியவர் சொல்ல வரேன். எரேமியா 1:19 கொடுத்தார் ஆண்டவர். சத்துருகள் யுத்தம் பண்ண வருவார்கள், ஆனால் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள், நான் உன் கூட இருக்கிறேன். இந்த வசனம் கொடுத்துட்டு ஆண்டவர், நான் நெக்ஸ்ட் சாப்டர் போயின்னுக்கிறேன். 2nd சாப்டர், 3rd சாப்டர், 5th 5 அதிகாரம் போயிட்டேன். இல்லை, அதுதான் வார்த்தை உனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. திரும்ப ரிட்டர்ன் வந்தேன், இதே வார்த்தை எடுத்தேன். ஓ, ஏதோ சத்துரு யுத்தம் பண்ணுதா, ஏதோ ஒரு ஆவிகிட்ட மாட்டிக்கணும் நம்ம இன்னைக்கு, வேறு வழி இல்லை, வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணி தெரிஞ்சிச்சு. இந்த வசனம் கொடுக்கும்போது தெரிஞ்சிச்சு, சத்துரு யுத்தம் பண்ணுவான், ஆனால் மேற்கொள்ள மாட்டான். அப்போது ஓகே, வேறு வழி இல்லை, ஜெபம் பண்ணலாம், வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுறேன். எனக்கு நைட்டில் கால் பண்ண எனக்கு பிடிக்காது. இந்த 2 மணிக்கு 4 மணிக்கு, காலையில் விடிய காலையில் 3 மணிக்கு, காலையில் 6:30 மணிக்கு காலையில் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்ட சமூகத்தில் உக்காந்து இருப்போம், ஆண்ட சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், போராடின்னு இருப்போம். ஆண்ட தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆண்ட வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும், தேவ பிரசன்னத்தோடு ஆயத்தத்தோடு சபைக்கு வரணும். நம்ம சொந்த பேச்சுக்கோ மற்ற பேச்சுக்கோ இடம் கிடையாது, இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, தேவன பிரசன்னத்தை வந்து ஆலயத்தில் பார்க்க முடியாது, அது ஒரு கஷ்டமாக இருக்கும். அதனால அது இதில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் நான். அப்போ மாட்டிக்கின்னு அதான் ஆட சொன்னார், யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் ஒன்று மேற்கொள்ள மாட்டாங்க. ஃபோன் கால் வரும்போதெல்லாம் அசுத்தாவி டிஸ்டர்பன்ஸ், நடாயத்து நானும் எடுக்கவே இல்லை. ஆனால் அந்த டிஸ்டர்பன்ஸ் அங்கே இருந்துச்சு, அலை கறிக்குது. அதனால ஒன்றும் பண்ண முடியல. பார்த்துச்சு 1 hour 2 hour, அப்புறமா அது கிளம்பிடுச்சு. ஹல்லேலூயா. அப்புறமா ஆண்டவர் ஷோல்டர்ல தட்டி எந்திரிச்சு கிளம்பு. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ணுறாரு. அப்போது எனக்கு ஃபுல் பலன் ஆச்சு. ஏன்னா நானும் மனுஷன்தான். பாஸ்டர் பீட்டர் ஜெபம் பண்ணாலும் சரியாயிடுது, அந்த மைண்டை வச்சுக்கூடாது. நானும் ஆண்டவர் சார்ந்து தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார். நம்முடைய வேலையே ஜெபம் பண்ணுறது தான்.
ராத்திரி பகலும் எப்பவுமே ஜெபம் பண்றதுதான். யாருன்னு எதனா பிரச்சனைனாக்கா ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். இந்த பிரச்சனை இருக்கு, ஜெபம் பண்ணு, அலர்ட்டா இருக்கமா, அப்படி டக்குன்னு ஜெபம் பண்ணது கேன்சல் ஆகும். நீங்க கலங்க தேவையில்லை. பாஸ்டர் சொல்லிடலாம், பாஸ்டர் சொல்லி நமக்காக ஜெபம் பண்ணுவார், பாஸ்டர் சொல்லிடலாம். நீங்க சொல்றதே வானம். ஆண்டவர் அங்கே சொல்லிடுவார், இந்த பிரச்சனை இருக்கு, ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அப்ப அப்படி ஜெபம் பண்ணிருக்கும் போது அது கேன்சல் ஆகுது. அதுதான் ஆண்டவர் வல்லமையாக கிரியை செய்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யுத்தம் பண்றாரு. அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இப்படி செய்யறார். அப்போ நம்ம ஆண்டவர் சார்ந்து இருக்கணும். ஆண்டவர் கைவிட மாட்டார், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இது நம்ம மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பாஸ்ட் கூட இருக்கிறவர் தான் நம்ம கூட தான் இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம ஜெபம் பண்ணாக்கா யாருடைய நாமத்தில் ஜெபம் பண்றோம்? ஏசப்பா நாமத்தில் ஜெபம் பண்றோம். அவர்கிட்ட வல்லமை பெற்றுக்கிட்ட தானே ஜெபம் பண்ண முடியும். அவர்கிட்ட நம்ம அவசரம் பெற்றுக்கிட்ட தான் ஜெபம் பண்ண முடியும். அவர் நமக்கு கிரீன் லைட் காட்டணுமே. சும்மானா நம்ம போய் என்ன பண்ண முடியாது. ஜெபம் பண்ணுறதுக்கு நான் வரேன்னு வீரப்ப ஓட முடியாது. போனாக்கா உளுந்தேச்சு தான் வருவோம். லாஸ்ட் டைம் உளுந்தேச்சு போதாம்ப்பா, நான் எங்கேயும் போக மாட்டாம்ப்பா, ஆனால் நீங்கள் சொன்னால் நான் போகிறேன். நம்மன்னா நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னுட்டு நமக்கு ஒரு தைரியம். பாவம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஜெபம் பண்ணுறது தான் கேட்குறாங்கன்னுட்டு. ஆனால் ஆண்டவர் அனாயிண்டிங் பண்ண 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 ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஓடாத, அங்கங்கே ஓடாத. அதனால இப்போல்லாம் உளுந்தேச்சு வந்ததுக்கு நான் எங்கேயும் போகிறதில்ல. ஆண்டவரே நீங்கள் சொன்னால் நான் போகிறேன், இல்லைன்னா இல்லை. ஆண்டவர் சொன்னானாக்கா தைரியமாக போவேன். அது என்னதான் இருந்தாலும் சரி, வெட்டுறேன் குத்துறேன் என்னதான் இருந்தாலும் சரி, அது மிஞ்சி போகிறது தான். ஏன்னா ஆண்டவர் பாதுகாக்கிற ஆண்டவர் சொல்லிட்டதுக்கு அது பயப்பட தேவையே இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தைரியத்தில் தான் வாழ்கிறோம். அப்போ ஆண்டவர் தைரியம் நமக்கு வேணும். அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறாருனாக்கா அவருக்கு இருக்கிறார். அதுதான் நம்ம ஏன் இந்த பதற்றம், நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுனாக்கா ஆண்டவர் சொல்லும்போது நமக்கு கவனிக்கணும். நம்ம ஆண்டவர் சொல்லும்போது கவனிக்கிறது இல்லை, அவர் கட்டளை கீழ்ப்படுகிறது இல்லை, இஷ்டத்துக்கு ஓடுறது. பிரச்சனை வரும்போது என்ன செய்யறது, டக்குன்னு ஃபோன் அடிச்சு எப்படியா சரி பண்ணிக்கணும். அது சரி பண்ண முடியாது, அது ஆண்டவர்னால தான் சரி பண்ண முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் பேசும்போது நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சனா கழிச்சோம். இல்லைன்னு வச்சுங்க, நீங்க பேசும்போது அவர் கேட்கவே மாட்டார். எவ்வளோ கதறினா சரி, என்ன பண்ணாலும் சரி கேட்கவே மாட்டார். என்ன சொல்லுவாரு, நான் சொல்லும்போது நீ கேட்கல, நீ சொல்ற நான் கேட்கணுமா? ஏசாயா 66:4 இந்த வசனத்தை படிச்சாக்கா தெரியும். நான் பேசி நீ கேட்க மாட்டேங்கிற, அப்போ உன் ஆபத்து வரும்போது நான் உன்னை பேசணுமா? அப்போ ஆண்டவர் பேசும்போது நம்ம கேட்கணும். அல்லேலூயா. சின்ன விஷயம்னாலும் சரி அது நம்ம கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் கீழ்ப்படியும் போது அப்போ ஆண்டவர் எல்லாத்துலேயும் பாதுகாத்து கொண்டு போவார். நம்ம கூட இருக்கிற தேவன். அதுதான் மத்தேயு புத்தகத்தில் சொல்லும் போது ஆரம்பத்தில் தேவன் என்ன சொல்ற வசனம் பார்க்கும்போது இம்மானுவேல், அதுக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று தீர்க்கதரிசியாக வந்த வார்த்தை 1:23 மத்தேயுல. அப்போ தீர்க்கதரிசி அந்த வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறார். முன்கூட்டியே அவர் வந்தவே கூட நம்ம கூட இருக்கிறார். சீஷர்களோடு இருந்து அப்போஸ்தலரோடு இருந்து மறுபடியும் நம்ம கூட இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலரோடு கூட நடத்தி வந்த தேவன் இப்ப என்ன எதிர்பார்க்கிறாரு? உண்மையாக நான் உங்களோட கூட இருக்கிறேன், கடைசி வரைக்கும் இருக்கிறேன். அப்ப முடிவு பிறந்து கூட இருக்கேன்றாரு. அப்ப மத்தேயு புத்தகத்தில் ஆரம்பத்திலையும் நான் கூட இருக்கிறேன், முடிவில் கூட நான் முடிவு பிறந்து நான் கூட இருக்கிறேன். கூடவே இருக்கிறார். பார்த்தீங்களா? நம்ம நினைக்க கூடாது ஆண்டவர் கூட இல்லை. ஆண்டவர் எப்போ நம்ம கூட இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார். அது நம்ம எப்பவுமே தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏசாயா 41:9 சொல்லும்போது, நான் பூமி கனாந்தரத்திலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் நம்மளை வெறுக்கல. ஆண்டவர் இந்த பூமியில எந்த மூலையில் இருந்தாரோ ஆண்டவர் தெரிந்து கொண்டு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். அதுதான் லாஸ்ட் டைம் ஒரு வசனம் போட்டது. நான் அவனை அழைச்சிருக்கிறேன், நான் அவனை வர பண்ணினேன், அவன் வழி வாய்க்கம். பார்த்தீங்களா? நான் அவனை கூப்பிட்டுருக்கேன்,
நான் தான் வர வச்சிருந்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப ஆண்டவர் தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. இந்த பூமியில தெரிந்து கொண்டது யார்? ஆண்டவர். இல்லை பாஸ்டர் சொன்னாரு, இல்லை அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, யாரு சொன்னாங்க? இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் தான் உங்களை வர பண்ணியிருக்கிறாரு. அப்போ நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இப்போ ஆண்டு பார்த்தீங்களா இப்படி சொல்றாரு. அப்போ உங்களை யார் கொண்டு வந்தது? ஆண்டு தான் கொண்டு வந்துக்கிறாரு. எந்த மொழியில இருந்தோம், எங்கெங்கயோ இருந்தோம். தெரியுமா? நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்றோம் தெரியுமா? எங்கெங்க இருந்தவங்களை ஆண்டு என்ன செய்யறாரு? தெரிந்து கொண்டு அழைத்து கொண்டு வச்சிருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப நம்ம அழைத்து கொண்டு வச்சிருக்கும் போது அப்ப நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப ஆண்டு நம்ம கூட இருக்க. நான் வெறுக்கல, ஆண்டு சொல்ற, நான் வெறுக்கல, நான் தான் உனக்கு அழைத்திருக்கேன். அது நினைச்சுக்குங்க. இவங்க கூட்டின்னு வந்தாங்க, அவங்க கூட்டின்னு வந்தாங்க, இப்படி வந்து அப்படி வந்து எல்லாம் நினைக்காதீங்க. நான் தான் உங்களை கூட்டின்னு வந்திருக்கேன். நான் தான் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் உங்களை வெறுக்கல, நான் உங்களை கைவிடல, நான் உங்களோட கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டு நம்ம கூட இருந்து நடத்துகிற தேவன். அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த சபைக்கு நானா வரல, யார சொல்லி வரல, ஆண்டவர். கரெக்ட் இல்லைங்களா? ஆண்டவர் தான் எனக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. என் ஆண்டவர் தான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு திட்டம் நிறைவேறணும். ஆண்டவர் என்ன செய்யறாரு செய்யட்டும். ஆண்டவர் பார்த்து நான் இருக்கிறேன். பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஆண்டவர் தான் என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. ஆண்டவர் அற்புதமா நடத்தின வருவார். அல்லேலூயா. அவர் வார்த்தை தீவிரமா நடக்கணும். ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரு நேற்று. எரேமியா 1:12. என் வார்த்தை தீவிரமா நடக்கும், ஃபாஸ்டா நடக்கும், ஃபாஸ்டா தீவிரமா நடக்கும் சொல்லுகிறார். இனிமேல் தீவிரமா நடக்கும், பயப்படாதீங்க. அல்லேலூயா. அப்போ ஏசாயா 41:10 சொல்லும்போது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் நம்மளை பலப்படுத்தி சகாயம் பண்ணி அவர் நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குகிறார். நீதி அது தாங்கணும். நீதி ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக எல்லாம் விட்டு வரும்போது, நீ எனக்காக எல்லாம் அர்ப்பணிச்சு வரும்போது, நீ எனக்காக உலகத்தை வெறுத்து எல்லாமே வெறுத்து எனக்காக நீ இருக்கும்போது, நான் உன் கூட இருக்க மாட்டேனா? என் நீதியின் வலது கரத்துல உன்னை தாங்குவேன். அது நீதி. நான் இருக்கணும் உன் கூட. ஏன்னா நீ எல்லாம் விட்டு வந்திருக்கிற, தெய்வமே என்று நீ இருக்கிற, தெய்வ சித்தத்தின்படியே செய்யணும்னு இருக்கிற, ஆண்டவரேன்னு இருக்கிற. அப்புறம் உன்னை விட்டு போயிடுவேனா? அதுதான் நீதியின் வலது கரத்துல உன்னை தாங்குவே. அது நீதி. நான் உன் கூட இருக்கணும், அதான் நீதி. நான் இல்லைன்னா நான் தேவனே கிடையாது. நீ இவ்வளோ பாடுபடும் போது, நீ இவ்வளோ எல்லாம் வெறுத்து நீ தெய்வன்னு சொல்லி இருக்கும்போது, நான் உன் கூட இல்லைனாக்கா எப்படி? நான் உன் கூட இருக்கணும், அதான் நீதி. பாத்தீங்களா ஆண்டவர் நீதி? பாத்தீங்களா நீதியின் வலது கரம். அப்ப அவர் நீதியின் கரம் தாங்கணும்னாக்கா நாங்க நீதியில் இருக்கணும், அந்நீதியில் இருக்கக்கூடாது. நம்ம நீதியில் இருக்கணும். எஸ், ஆண்டருக்காக நான் இருப்பேன், ஆண்டருக்காக நான் பரிசுத்தமா ஜீவிப்பேன், ஆண்டருக்காக நான் வாழ்வேன், ஆண்டருக்காக நான் அவர் சித்தப்படி நடப்பேன், ஆண்டருக்கு பிடிக்காத செய்ய மாட்டேன், ஆண்டருக்காக மற்றவங்க போல நான் இருக்க மாட்டேன், என் ஆண்டருக்காக மற்றதால வெறுக்கிறேன், எப்படி வேணா வாழ்றத வெறுக்கிறேன், இப்படிதான் வாழன்றது நான் விரும்புறேன், ஆண்டரை பிடிச்சிருக்கிறேன், கைவிட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. கரெக்ட் இல்லைங்களா? அப்போ நீதின் வழியில் நீங்க வரும்போது அவர் நீதின் கரத்தில் அவங்க தாங்குவார். அப்பதான் ஆண்டவர் சொல்வாரு, நீ இவ்வளோ சாக்ரிஃபை பண்ணும்போது, நீ இவ்வளோ அர்ப்பணிச்சு இப்படி இருக்கும்போது அவனை விட்டுருவேனா? அவன் கூட இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்தானாக்கா அவ்வளோ தைரியம், அவ்வளோ பலன், அவ்வளோ கிருபை கொடுத்து நடத்த தேவன். நமக்கு யார் இருக்கிறாங்க இல்லையோ, ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்தாலே போதும், எல்லாமே அற்புதமாக நடக்கும். அவர் தான் நமக்கு மெயின். மற்ற யாரும் வைக்கக்கூடாது, ஆண்டவர் ஸ்தானத்தில் வேறு யாரை வைக்கக்கூடாது. ஆண்டவர் தான் எனக்கு, ஆண்டவர் தான். அல்லேலூயா.
இதோ உன் மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கம் அலட்சி அடைவார்கள், உன்னோடு வழக்காடவர்கள் நாசமாக ஒன்றுமில்லாமல் போவார்கள். பாத்தீங்களா, ஆண்டவர் நீதி கரணம் மேல் இருக்கும்போது, ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியம் இருக்கும்போது, எல்லாம் வெறுத்து ஆண்டவரே கெதியான் இருக்கும்போது, ஆண்டவர் பாத்தீங்களா, ஆண்டவர் எவ்வளவு எரிச்சலா இருக்கிறார். ஆண்டவரே உண்மையில் எரிச்சலா இருக்கிறவர்கள் மேல ஆண்டவர் கோபம் வரும். உண்மையிலே இதோ உண்மையில் எரிச்சலா இருக்க யாவரும் வெக்கப்பட்டு போக முடிய செய்வேன் நான். உண்மையில எரிச்சலா இருக்கிறவங்க அவங்களை வெக்கப்பட்டு போக முடிய செய்வேன் நான். அவங்களை என்ன செய்யறாரு ஆண்டவர், நாசமா ஒன்றுமில்லாம போக செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. நான் சொல்ல நாசமா போயிடுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப பாத்தீங்களா, நாசமா போற வைக்கிறது ஆண்ட கருத்துல இருக்கு. அப்ப அதை குறித்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது. ஐயோ அவன் நாசமா போயிட்டான் பாரு, பேச்சுக்கு வந்தான், அதனாலதான் இப்படி இந்த கதியிலான. இது ஆண்டோடைய செயல், இது ஆண்டோட கோபம், அது ஆண்டவர் பார்த்துக்குவார். இப்போ கூட நேரம் இருக்கு, ஆண்ட பக்கம் வந்தா நீ ஜெயிச்ச, இல்லைன்னா அவ்வளோதான். ஆண்டவர் கோபம் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போ மற்றவங்களுக்கு சத்துருவானாலும் சத்துருவானாலும் பசியாக இருந்தாக்கா ஆங்கர கொடு, அவங்க நம்ம நேசிக்கிறத சொல்கிறார் ஆண்டவர். அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். நீ அவ்வளோ வைராக்கியமாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார், அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் எரிச்சலும் தேவன். அப்போ வெக்கம்படி செய்வார். உங்களை பற்றி நாளாக பேசுகிறாங்களா, அதே ஜனங்க முன்னாடி வெக்கப்பட செய்வார். அதே ஜனங்க முன்னாடி தான் வெக்கப்பட செய்வாங்க. அவங்க அல்லேலூயா. அவங்க பேசுறது ஆண்டவர் காதில் கேட்கலன்னு நினச்சிருக்கிறீங்களா? கேட்குது. நாங்கள் பேசுறது ஆண்டவர் காதில் கேட்குது. அப்போ எந்த சைடு தப்பு எந்த சைடு கரெக்டுன்னு அவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்போ எந்த சைடு கரெக்ட் எது ராங்க பார்த்து ஆண்ட சமூகத்தில் நம்ம இருந்து ஆண்டோடைய நீதி கரம் தாங்கினால போதும், இதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அப்போ 12வது வசனத்தை வாசிக்கும் போது, உன்னோடு போராடுகிறவர்கள் தேடியும் காணாது இருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ற மனுஷர் ஒன்றுமில்லாம போவார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்ட வார்த்தை பார்க்கும்போது, உன்னோட போராடுங்க தேடி காணாது இருப்பாய். நீ அவங்களை தேடினா கூட கிடைக்கும், இங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் பார்த்தீங்களா, வெறுட்டுவார். அவர் வெறுட்ட ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, காணாம போயிடுவாங்க, தேடினா கூட கிடைக்க மாட்டாங்க. இது ஆண்டவர் கோபம். ஆண்டவர் பிள்ளைங்களுக்காக ஆண்டவர் வைராக்கம் இருக்கிறாரு. அதான் ஆபிரகாம் சொல்றாரு, உன்னை சபிக்கிற நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிற நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு கிருபை என்ன தர்றாரு, உன்னை சபிக்கிற நான் சபிக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிற நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப பாத்தீங்களா ஆண்டவர் எப்படி கிரியை செய்யறாரு. உன்னுக்கு விரோதமா செய்வன செய்யறாங்களா, ஆண்டவர் பார்த்துக்குவார். நீ நாசமா போன என்ன செய்யறாங்களா, அது ஆண்டவர் பார்த்துக்குவார். அவங்க எல்லாம் நாசமா போயிடுவாங்க. உங்க என்னென்ன செய்யறன்னு கெடுதல் செய்யறாங்க, அதெல்லாம் அவங்க ரிட்டர்ன் போவோம். அதான் ரிட்டர்ன் போய் அடியும். அதுக்கெல்லாம் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. நம்ம ஆண்டவர் பிரைஸ் பண்ணாலே போதும். சங்கீதம் 149 பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதிகாரத்தில் இந்த கிஃப்ட் கொடுத்துக்கிறார் ஆண்டவர். துதியும் வாயில் இருக்கும், கருக்குள்ள பட்டயம் கையில் இருக்கும். இது பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த கிஃப்ட். இது விரதமாக செய்வனே ஒரு தகடில் எழுதுறாங்க தெரியுங்களா, அதை ரிட்டர்ன் போவோம். என் மேல அநியாயமா தீர்ப்பு எழுது. ஆண்டவர் நம்ம ஆண்ட சமூகத்தில் இருக்கோம். ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்குறோம், நீங்க என்ன சொல்றாங்க அதை செய்யறோம்ப்பா. ஆண்டர் கருத்தில் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் சூப்பராக எடுத்து போவார். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் எல்லாமே அவர் பார்த்துக்குவார். நாங்கள் யுத்தம் பண்ண தேவையில்லை, இவங்களோட போய் சண்டை பிடிக்கணும், அவங்கள சண்டை பிடிக்க தேவையில்லை, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். நான் லெஃப்ட் ரைட்டில் 2 கேட்டுறேன், நான் சும்மா இது போதும், இவ்வளோ பொறுமையாக இருந்தாக்க ஆகாது, இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய தேவையில்லை, அவரே எல்லாம் பார்த்துக்குவார். அல்லேலூயா. லெஃப்ட் ரைட்டில் அவர் கேட்குவார். எங்கள் அப்பா பூச்சுன்னுக்கிறாரு, அவர் நடத்துகிறாரு, நான் எதுக்கு பயப்படணும்? நடத்துகிறார், அவர் நடத்துகிறாரு, நான் எதுக்கு பயப்படணும்? நான் இஷ்டத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா என் கையை அவர் பிடிச்சுக்கிறாரு. அங்கே விட மாட்டார், இங்கே விட மாட்டார், எங்கே விட மாட்டார், கரெக்டாக கொண்டு போவார் ஆண்டவர். அப்போ நம்ம மனுஷனை வச்சுக்கணும், என் கை நீங்கள் பிடிச்சுக்கிறீங்க ஆண்டவரை, நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க, நான் எதுவுமே நான் தலையை கெடுத்துக்க மாட்டேன், நீங்கள் நடத்துக்கிறீங்க, நீங்கள் நடத்துங்க, அது எங்கே கொண்டு போய் விடுறீங்க கொண்டு போய் விடுங்க, எங்கே நீங்கள் சேர்க்குறீங்க சேர்க்குங்க, எங்கே நடத்துறீங்க நடத்துங்க ஆண்டவரை சொல்லிவிடுங்க. அவர் நடத்துவார். அவர் நடத்தும்போது அவர் சித்தத்தின்படி சமாதானப்படி கரெக்டாக நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. அது மைண்டில் இருக்கணும். ஐயோ நான் என்ன பண்ணுறது தெரில, எங்கே போகிறதுன்னு தெரில, என்ன செய்யணும்னு தெரில,
யாரை பார்க்கணும்னு தெரில, இது எப்படி தீர்வும் தெரில, இதுக்கு எப்படி முடிவும் தெரில, இது எப்படி செய்யறது தெரில, தெரில 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 தெரிலன்ட்டு பண்ணுங்க. உங்களுக்கு விரதமாக இருக்கிற கிரியங்க, உங்களுக்கு விரதமாக இருக்கிற எல்லா கிரியங்களெல்லாம் நீங்கள் ஆலயத்தில் உக்காந்துன்னு ஆண்டவர் வார்த்தை தியானித்து ஜெபம் பண்ணி போனாக்கா அது கட்டப்படும். அது அதோட செயலெல்லாம் கட்டப்படும். அது திரும்ப உங்களுக்கு உங்கள் பேச்சு வராது. அப்பா நல்லா டெலிவரிஸ் கிடச்சிப்பா, போதும் ஆண்டவரே, நான் அடுத்த மாதம் போகிறேன் சொல்லிட்டு விட்டேன்னு வச்சுங்க, அது கேட்கணுனாக்கா நாங்கள் கட்டாக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆலயத்துக்கு ஓடி வந்து ஆண்டவர் ஆராதித்து ஆண்டவர் வார்த்தை பிடித்து கொண்டு ஆண்டவர் வழி நடக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிற கிருபையாக நடத்தின்னு போகிறேன். அல்லேலூயா. இல்லை நான் ஒண்டியாக போராடுவேன், நான் ஒண்டியாக ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் விடுதலை பெற்றுக்குவேன், இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ ஒண்டியாக போராடி ஒண்டியாக போய் எங்கே உழ வேண்டியதான். ஆனால் ஒரு ஆலயத்தை கொடுத்துக்கிறாரு, எனக்கு ஆலயம் தான் கொடுத்துக்கிறாரு. எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு இங்கே தான் எனக்கு விடுதலை கிடைக்குது. அல்லேலூயா. நானும் நீங்கள் நினச்சிக்குவேன், ஓ இந்த தலைவலி இன்னைக்கு ஒட்டிது போ சர்ச்சுக்கு போனா, நான் மனசில் வச்சுக்குவேன். ஓ கால் வலியா, இன்னைக்கு நான் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணும்போது எல்லாம் ஒட்டிது என்னைக்கே நினச்சி, ஓ பாஸ்ட் ஜெபம் பண்ண எல்லாம் நடக்குது. இல்லை, பாஸ்ட்டுக்கு பிரச்சனை இருந்தாலும் இங்கே தான் விடுதலை. அல்லேலூயா. இப்போ பாஸ்ட்டுக்கும் சரி விசுவாசம் சரி எல்லாரும் சரி எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது நமக்கு இங்கே தான் விடுதலை. அப்போ எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம் இல்லைங்களா, பாட்டு பாடுறோம் இல்லைங்களா, அவர் பிரசனத்தில் இறங்கி வராரு. அவர் நம்மளெல்லாம் தொட்டு சுகமாக்குறார். ஒருத்தர் தெரியும், தொட்டு சுகமாக்கும் போது நம்ம விடுதலோடு நம்ம கிளம்புறோம். நம்ம எனக்கும் சேர்த்தான், நான் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, எனக்கும் சேர்த்தான். சில பிரச்சனை வந்து ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆச்சா, எனக்கு தேர்ஸ்டே வெனஸ்டே ஸ்டார்ட் ஆச்சா, ஓ இந்த சண்டே இதுக்கு ஒரு முடிவு இருக்குது, நான் மனசில் வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். சண்டே வந்து ஜெபம் பண்ணும்போது எல்லாம் ரிலீஃப் ஆகிடுது. அதே போல் தான் நம்மளுக்கே எப்படின்னாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும். அதனால என்ன செய்யணும், ஆலயத்தை மிஸ் பண்ணக்கூடாது. வந்து ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நன்மை கிருபை தொடர்ந்தே வந்துன்னு இருக்கும். ஆனால் உங்களை ஆசீர்வாதத்திலே எல்லாம் பிசாசு அடிக்கையில் கட்டப்படும். நீங்கள் விடுதலாக இருப்பீங்க, சமாதானம் இருப்பீங்க, ஆன கரத்தில் நீங்கள் இருப்பீங்க, அவர் நடத்தி கொண்டு இருப்பார். அதுதான் விசேஷம். அதுதான் எல்லாரும் கூடி ஜெபிக்கும் போது தான் விடுதலை. நான் ஒண்டியாக ஜெபம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நான் ஒண்டியாக ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் ஒண்டியாக போகிறேன், அப்படியே ஒண்டியாக போக வேண்டியது அப்படியே. ஆனால் மற்றவங்க தொல்லை கொடுக்கக்கூடாது, போய் நான் ஒண்டியாக போயிடு, நான் மற்றவங்க தொல்லை கொடுக்கக்கூடாது. ஆனால் ஆண்ட வார்த்தை கீழ்ப்படியும் போது எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அற்புதம். அல்லேலூயா. அப்போ எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி ஆண்டு விடுதலாகி போயிட்டே இருக்கணும். அந்த ஒன்னஸ் ஒருமனம் இருக்கணும். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. அப்போ அப்படியாக நடத்துகிற தேவன், அப்போ நம்ம கூட இருந்து நடத்துகிற தேவனாக இருக்கிற. பயப்படாதே. இன்னொரு வசனம், நல்ல ஒரு வசனம், ஏசாயா 41:14, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகி உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபின் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, சிறு கூட்டம், வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சிறு கூட்டமே பயப்படாதே, கொஞ்ச ஜனமே நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். பார்த்தீங்களா ஆண்டவர் வார்த்தை? பார்த்தீங்களா? கொஞ்சம் ஜனமாக இருக்கிறீங்க நீங்களே பயப்படாதீங்க. நமக்கு என்ன தெரியுங்களா, என்ன ஜனங்கள்லாம் ஒன்றும் வரல, இருக்கு 4 பேர், இன்னும் 4 பேர், ஜனங்களை பார்க்க வேணாம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. சிறு கூட்டமே, இந்த சிறு கூட்டம் தான் பெரிய கூட்டம் மாறும். லட்சக்கணக்கான ஜனங்களை மாறுவாங்க. அதில் நீங்கள் நாங்களாம் சீனியருங்கள. அல்லேலூயா. ஆரம்பத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? இதில் நீங்கள் நாங்களாம் சீனியர். புது ஜனங்க வருவாங்க, லட்சக்கணக்கில் வருவாங்க. நம்ம சீட் எங்கடா காணும், எங்கடா போய் இப்படிங்கிறது அப்படியெல்லாம் ஆகிடும். அப்படி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அதில் ஆண்டவர் நம்மளை விசேஷமாக வச்சிருப்பார். ஆண்டவர் நம்ம சிறு கூட்டம்னாலும் நாங்கள் சபை விடலை, சபையில் நம்ம இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு லட்சக்கணக்காக வந்தாலும் கூட இந்த சிறு கூட்டம் தான் நான் மைண்டில் வச்சுப்பேன் நான். அல்லேலூயா. இவங்க தான் என் கூட இருந்தாங்க, இவங்க தான் என் கூட இருந்து ஆராதனையில் சண்டேஸில் வந்து நம்மளை தாங்கி கொண்டு வந்தாங்க. அது மறக்க மாட்டேன். அல்லேலூயா. அது பெரிய கூட்டம் வரும், அது வந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த சிறு கூட்டம் மட்டும் மறக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சிறு கூட்டமே நான் உன் கூட இருக்கிறேன்.
அப்போ சிறு கூட்டத்தில் ஆண்டர் இருக்கணும். அது பெரிய கூட்டத்தில் சரி, எங்கே சரி ஆண்டர் இருக்கணும். ஆண்டர் இருந்தால் தான் விடுதலை. நல்ல காலம் ஆண்டவர் போடல, பெரிய கூட்டத்தில் நான் இருக்கிறேன், 5000 10,000 பேர் மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்ல ஆண்டவர் சொல்லியிருந்தா அவங்களால பிடிக்கவே முடியாது, நம்மளை வருத்தெடுத்துட்டு இருப்பாங்க அப்படியே. அப்போ சிறு கூட்டமே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்று பார்க்கும்போது பெரிய பெரிய சபை வளருதுனாக்கா சிறு சிறு சபைனால தான். எப்படி சொல்றது இருக்கீங்களா? நிறைய பாஸ்டருங்க புலம்புறது எதுனாக்கா, பிரச்சனை வர்றாங்க, விடுதலை ஆகிட்டு திரும்ப அதே சர்ச்சுக்கு போயிடுறாங்க. இதுதான் எல்லா பாஸ்டர் புலம்புங்கிறாங்க. அது என்ன அர்த்தம்? பெரிய சர்ச்சில் யாரு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சின்ன சர்ச்சில் போய் ஜோம் பண்ணி விடுதலாகி திரும்ப மறுபடியும் தாய் சபைன்னு ஓடிடுவாங்க. அங்கே அந்த மாதிரி நிறைய பேர் வந்து போய்க்கிறாங்க. நான் நல்லா அவங்களெல்லாம் கணக்கிட மாட்டேன், சொல்கிறேன் நான். அல்லேலூயா. அப்போ சிறு சபையில் என்ன செய்கிறார் ஆண்டவர்? விடுதலை தராரு. ஆனால் நம்ம சிறு சபைக்கு என்ன பேர்? லோக்கல் சர்ச். பெரிய சபை சொல்றது பேர் லோக்கல் சர்ச். அந்த அது ஒரு காலத்தில் லோக்கல் சர்ச் ஆயிருந்தது தான் இப்போ பெரிய சர்ச் ஆயிருக்கிறது. அது மறந்துடுவாங்க, ஈஸியாக வாய்க்கு வந்து சொல்லுவாங்க லோக்கல் சர்ச். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சபையை கூட பெரிய சபையை மாற்றுவார். ஆனாலும் ஆண்டர் இருக்கணும். ஆண்டர் இல்லைனாக்கா சும்மா லைட்டு ஃபேனு இடம்லாம் இருந்தால் வேஸ்ட்டு. எனக்கு அது இல்லை முக்கியம். எனக்கு ஆண்டர் இருக்கிறாரா? அல்லேலூயா. எனக்கு ஆண்டர் விடுதலை கொடுக்குறாரா? நான் துக்கமாக வந்தேன், இன்னும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். பிரச்சனைத்தோடு வந்தேன், பிரச்சனை இல்லாமல் இருக்கிறேன். இந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கா? அதுதான் வேணும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நடத்துறது வேணும். சிறு கூட்டமே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ சிறு கூட்டமே அவனை பெரிய கூட்டமாக மாற்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ அந்த சிறு கூட்டம் கூட நான் விட மாட்டேன், நான் கூட இருக்கிறேன். அப்போ வந்து கொஞ்சம் ஜனங்கள் பார்க்கக்கூடாது, ஆட கூட இருக்கிறாரு, அது போதும். அது ஆடை பார்த்துக்குவார். நிரம்பி அங்கெல்லாம் நிரம்பி அங்கெல்லாம் டென்ட்டெல்லாம் போட்டு நான்லாம் வச்சுருக்கேன் ஐடியா இல்லை, வெளியே எல்சிடியெல்லாம் போட்டு டென்ட் போட்டு இந்த ஜனர் நிரம்பி அது பிறகு தான் நெக்ஸ்ட்டு ஒரு ஆள் தேடி அந்த ஹாலுக்கு போகிறது. அந்த ஆள் நிரம்பிடுவேக்கு இந்த ஹோண்டா ஷோரூம் அப்படியே அங்கே நிரம்பிடுவேக்கு அப்புறமா தான் லேண்டுக்கு போகிறது. ஆனால் யார் மேலே பாரம் போட மாட்டேன். ஃபண்ட் ரைஸ் பண்ணு, காசு கொடு, எதுவும் இல்லை. எனக்கு என்ன கிடைக்குது அந்த காசை எடுத்து வச்சே வாங்குவோம். அல்லேலூயா. யார் மேலே பாரம் கூட காசுன்னுட்டு யார் மேலேயும் பாரம் போடக்கூடாது. காசு காசு காசுன்னு பாரம் போடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பாரம் தான் விடுதலை ஆகணும். அல்லேலூயா. நம்ம பாரத்தை நீங்கள் சும்மா கூடாது. இது ஆண்டர் ஆலயத்தை கட்டுறது ஆண்டை பார்த்துக்குவார். ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது, அந்த கமிட்மெண்ட் வச்சுக்கிறது, இவ்வளோ பணம் தேவையாக இருக்குது, இந்த கமிட்மெண்ட்டே தேவையில்லை. ஆண்டர் கொடுத்தா செய்யலாம், இல்லைன்னா இல்லை. அல்லேலூயா. இல்லைங்களா? ஆனால் கொடுத்தானாக்கா நம்ம எல்லாம் சேர்ந்து செய்கிறோம், இல்லைனாக்கா ஆண்டர் என்ன இருக்கா அப்படி போயினுக்கும். அவ்வளோதான். இதில் கமிட்மெண்ட் வச்சு பாரம் வச்சு இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஆண்டர் ஆளை குத்தாலும் சோத்துறோம், கொடுக்கலன்னு சோத்துறோம். ஏன்னா ஆண்டர் எடுத்துக்கொள்ளப்படும், எல்லாம் விட்டு ஓடி போகணும். அப்போ கட்டடம் கட்டினாக்கா அது கட்டடத்தை பார்த்து இருக்க முடியுமா? கட்டடம் மட்டும் தான் இருக்கும், ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அதனால ஆண்டர் என்ன சொல்கிறார் அப்படி போகணும். அல்லேலூயா. அப்போ சிறு கூட்டமே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நினச்சிக்கோங்க, நாங்கள் சிறு கூட்டத்தில் இருந்தாலும், வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சிறு கூட்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார், அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போது மத்தேயு 18:20 வாசிக்கும் போது, என்னில் 2 பேர் 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன். 2000-3000 பேர் எங்கே கூடியிருக்கிறாங்களோ அவங்க நடுவில் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரா? 10,000-20,000 பேர் எங்கே கூடியிருக்கிறாங்க அவங்க நடுவில் இருப்பேன்னு சொல்லியிருக்காரா? 2 பேர் 3 பேர். இப்போ 2-3 பேர் இருந்தாலும் ஆண்ட கூட இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ 2-3 பேர் கணக்கு போட்டுக்கோங்க. எத்தனை பேர் இருக்கிறாமோ, ஓ ஆண்டு நம்ம கூட இருக்கிறார். 2-3 மேலே தான் இருக்கிறோம், ஆண்டு நம்ம கூட இருக்கிறார். ஆண்டு தான் நமக்கு வேணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டு நம்ம கூட இருந்தானாக்கா பெரிய காரியம் செய்வார். அதனால தான் இந்த 6 வருஷம், இப்போ 7வது வருஷம் ஓடிட்டு இருக்குது. இந்த 6 வருஷம் நம்ம கண்ணை முடின்னு ஆண்டு சம ஜோம் பண்ணின்னு ஓடி வந்து நிற்கிறோம். யார் இருக்காங்க இல்லையோ சபை ஓடிட்டே இருக்கும். அதான் சொல்லுவேன், 2 பேர் இருந்தாலும் ட்ரெயின் ஓடும், 10 பேர் இருந்தாலும் ட்ரெயின் ஓடும், 1000 பேர் இருந்தாலும் ட்ரெயின் ஓடும். அல்லேலூயா. இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி ட்ரெயின் ஓடிட்டு தான் இருக்கும். எத்தனை பேர் இருந்தாலும் ஓடிட்டு தான் இருக்கும் ட்ரெயின். அப்போ நம்ம ட்ராவல் பண்ணின்னுக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த ட்ரெயினுக்கு வந்து மிஸ்ஸாக போயிட்டே இருக்கணும். அவர் நடத்துகிறது அவர். அல்லேலூயா. அப்போது 2-3 பேர் எங்கே கூடியிருக்காங்க அங்கே நடுவில் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டர் ஃபோக்கஸ் பண்ண. ஆண்டர் இருக்கிறார், ஆண்டர் இருக்கணும்.
2-3 பேர் இடத்துல இருப்பார் ஆண்டவர், 1000 பேர் தான் ஆண்டவர் இருப்பார். ஆனால் ஆண்டவர் இருக்கணும் எல்லா இடங்களையும். அதுதான் நமக்கு முக்கியம். நமக்கு நம்ம சபை பெருசாச்சுனாக்கா பெருசாச்சுன்னு சொல்லிட்டு இந்த வாஞ்சை விட்டுறக்கூடாது. நம்ம எப்படி வாஞ்சையோடு உபவாசத்தோடு ஜெபிக்கிறோமோ இந்த அப்படியே கீப்பப் பண்ணும். எல்லா வசதி வந்துச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அதுதான் எனக்கு பயம். எனக்கு ஆண்டவர் பிரசன்ஸ் இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றார் வசனத்துக்கு, நான் உங்கள் வாயில் வச்சிருக்க வார்த்தை உன் சங்கதியிலிருந்தும் உங்கள் பிள்ளைங்களிலிருந்தும் எடுக்க மாட்டேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரு. பார்த்தீங்களா, நான் கூட இருப்பேன், உங்கள் பிள்ளைங்கள் கூட இருப்பேன், உங்கள் பிள்ளைங்கள் கூட இருப்பேன் நான். இப்போ சொல்லும் போது ஆண்டவர் வார்த்தை அப்படி கொடுக்கும்போது ஆண்டவர் நடத்தி போவார். ஆனாலும் நாங்கள் என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் கண்ட்ரோலில் இருக்கணும். நம்ம அப்போ ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான் ஆண்டவர். அப்போ நீங்கள் இருக்கணும். நம்ம யார் இருக்காங்களே ஆண்டவர் இருக்கணும். பாருங்க, எல்லாம் விட்டு போயிடுவாங்க. எல்லாமே கூட இருக்கிறவங்க எல்லாமே விட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும் கூட இருப்பார் நம்ம கூட. யார் போனாலும் ஆண்டவர் விட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் விட்டு போயிட்டா அவ்வளோதான் நமக்கு கதி. ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்தனாக்கா கலங்க மாட்டோம். ஆண்டவர் கூட இருந்தனாக்கா நம்மளை எந்த காரியமே நம்மளே மேற்கொள்ள முடியாது. அப்போ அதெல்லாம் மேற்கொள்ள பலன் தருவார் ஆண்டவர். அல்லேலூயா. இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். பேச வந்து எப்படியா பேசலாம். அந்த பிரச்சனை போகும்போது தான் தெரியும். என்ன ஆயிடுச்சு, இவ்வளோ பேசினாரு, இன்னும் இப்படி ஆயிட்டாரு நீ, இல்லைங்களா? அப்போவே ஒரே பேச்சு தான், இப்போ ஒரே பேச்சு தான். அல்லேலூயா. எங்கள் ஒய்ஃப் இருக்கும்போது ஒரே பேச்சு தான், இப்போ கூட ஒரே பேச்சு தான். அல்லேலூயா. அந்த பிரச்சனை போகும்போது தான் தெரியும். இல்லை, எப்பவுமே கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது அதை பார்த்து வர. அல்லேலூயா. அப்போ வந்து அந்த சூழ்நிலை போகும்போது தான் தெரியும். ஆனால் அதில் கூட ஆனால் பாதுகாத்து நடத்தி போகிறா. தேவன் நல்லவராப்பா. 2-3 பேர் எங்கே இருந்தாலும் கூட இருப்பேன். ஆனால் சொல்கிறாரு, மரித்தேன் ஆனால் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறக்கோள் உடையவனாக இருக்கிறேன். ரெவலேஷன் 1:18. அப்போ வெளிப்படுத்த 1:18 சொல்கிறாரு, மரித்தேன் ஆனால் அவனோடு கூட இருக்கிறேன். பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் கீ அவர் கையில் இருக்கு. மரணத்தின் கீ அவர் கையில் தான் இருக்கு. அப்போ மரணம் வந்து ஒருத்தருக்கு வருதுனாக்கா ஆண்டவர் அனுமதி இல்லாமல் வராது. அல்லேலூயா. அவருடைய சாவி யார் கையில் இருக்கு? ஆண்டவர் கையில் இருக்கு. பாதாளத்தின் வாசல் சாவி கூட அவருக்கு தான் இருக்கு. நரக்கு தள்ளுறது அவர் தான். அப்போ வாசல் உடையவர் ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ அப்போ அந்த மரணத்துக்கு கீ வந்து ஆண்டவர் கையில் இருக்கு. நான் இருக்கிறேன். எதுக்கு பயம்? செத்து போயிடும் பயமா? மரணம் வந்துடும் பயமா? அந்த மரணத்துக்கு கீ உடையவன் நான் இருக்கிறேன்றார் ஆண்டவர். பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்படி சொல்றாரு? எதுக்கு பயப்படுற? செத்து போயிடும் பயப்படுறியா? நான் கூட இருக்கிறேன். உன்னை வாழ வைக்கிறதோ எடுத்துக்கொள்றதோ ஆண்ட கையில் இருக்கு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நம்ம துணிஞ்சு ரெடியா இருக்கணும். நம்ம செத்து போனாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, என் நேசப்பா விட்ட மாட்டேன், நான் தூர போக மாட்டேன். அல்லேலூயா. அவர் கூட இருந்தால் போதும். எங்கே இருந்தாலும் அவர் கூட இருந்தால் போதும். அப்போ அவர் நல்லதாக வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படின்னாக்கா, நீ இந்த உலகத்தில் வந்து சாபத்தோடு பாவத்தோடு வேதனையோடு நரக்க வேதனையோடு இருக்க விட மாட்டார் ஆண்டவர். ஒன்று இருந்தால் நீ நல்லா இருக்கணும், இல்லையா மேலே இருக்கணும். 2ல் 1 தான் ஆண்டவர் வைப்பார். ஒன்று இங்கே நல்லா இரு, இல்லையா மேலே வா. ஆனால் வேதனையோடு பிரச்சனையோடு இங்கே இருக்காதே, துன்பத்தோடு இங்கே இருக்காதே, அப்படி விட மாட்டார் ஆண்டவர். வச்சா நல்லா வைப்பார், இல்லைன்னா ஆண்டவர் எடுத்துக்குவார். அதுதான் நல்லா இருக்கும் இல்லைங்களா? இல்லை முடியாமல் பெட்டில் ஒரு 10 வருஷம் படுத்துன்னு நல்லா இருக்குமா? ஐயோ, அதெல்லாம் என்ன ஒரு கர்ஸ். அது ஒரு என்ன பண்ணுவாங்க, உயிர் போனாலும் போவாது. ஏன்னா வச்சிருக்கோம் போவாது. அப்படியே வலி வேதனையோடு இருக்கும். யாருன்னா ஊழியக்கார ஜெபம் பண்ணால் பட்டுன்னு உயிர் போயிடும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க சாபத்தில் இருக்கிறாங்க. உயிர் போனா கூட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறாங்க அங்க. அந்த வேதனை அவங்க தான் தெரியும். நம்ம நினைச்சிடும் உயிரோடு எழுப்பணும்னுட்டு. அது ஏன்ச்சா மறுபடியும் அதே தான் பிரச்சனை போயினுக்கும் இல்லைங்களா? இப்போ இது சொல்லுவோம் பாருங்க, நல்லா இப்போ சிக்காயிட்டதுக்கு ஒரு புலம்புவாங்க, ஆண்டவரே என்னை உயிர் போய் ஆண்டவரே, நான் உமக்காக வயிறாக்கி ஓடுவேன் ஆண்டவரே,
அந்த உமக்காக இருப்பேன் ஆண்டவரே, எனக்கு உயிர்ப்பையும் வேண்டாரு, உயிர்ப்பையும் வேண்டாரு, எனக்கு வேதனையா இருக்கு. சுகம் கொடுத்தவன் என்ன ஆயிடுச்சு? திரும்ப அதே மாதிரி தான் ஓடு, பழையபடி தான் ஓடுறது. ஆனால் சொன்னதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? நான் சொன்னேன், இப்போ கஷ்டமாகுது. அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு. அப்படி இருக்கக்கூடாது. இருந்தால் ஒரே பேச்சில் ஓடிக்கணும். அல்லேலூயா. அப்போ சிக்கான இருக்கும்போது புலம்புறது ஒரு மாதிரி, நல்லா ஆகிட்ட பேருக்கு ஒரு மாதிரி புலம்புறது, அப்படிலாம் இருக்கணும். மாறக்கூடாது, மனசு மாறக்கூடாது. நம்ம கரெக்டாக ஒரே ட்ராக்கில் ஓடிட்டு இருக்கணும். அல்லேலூயா. பிரச்சனை வருது, டமானுக்கு உள்டாயிருது, அப்புறம் டக்குன்னு மாறிடுது. அப்படி எல்லாம் விடுதலை ஆயினவங்களாம் வந்திருக்காங்க. நிறைய பேர் பயங்கர விச் காப்டர்லாம் தொடர்ந்து இதே சர்ச்சுக்கு வருவோம், நம்ம தொடர்ந்து இதே சர்ச்சுக்கு வருவோம், ஜோம் பண்ணோடனே எஸ்கேப். அப்போ பேச்சு மாறுது, பாடம் மாறுறதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. பாண்டவர் வந்து நான் கூடவே இருக்கிறேன்றாரு. மரணத்துக்கு பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இல்லை, எதுக்கு பயப்படணும்? பயம் தெரியுங்களா? இந்த மரணம் ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, இப்படி எப்படியான ஒரு பயம் வந்து வருதுனே இருக்குதுங்களா? பயம் பயம் வருதுங்களா? பசங்க வெளியே போனாங்க, என்ன பண்ணுறாங்க தெரில, எங்கே வர்றாங்களே தெரில, ஸ்கூலுக்கு போய்க்கிறாங்க, இங்கே எங்கே வர்றவங்க தெரில, என்ன ஆகிடுமோ, காலேஜ் போய்க்கிறாங்க, என்ன ஆகிடுமோ பயமாக இருக்குது, வீட்டுக்காரன் இன்னும் வரலையே, லேட் ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு, பயமாகுது. எல்லாத்துக்கும் பயம் இல்லைங்களா? பயம் 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 பயம். ஆனால் சொல்ல பயப்படாது, நான் உன் கூட இருக்கிறேன், உன் ஜபத்தை கேட்டிருக்கிறேன், உன்னோட கூட இருக்கிறேன், உன் குடும்பத்தோடு இருக்கிறேன்றார் ஆண்டவர். பயத்தில் ஆண்டவர் விட்டுருவாரா? விட மாட்டார். சிலர் பிரச்சனையை எங்கன்னா தெரியுங்களா, ஆலயத்துக்கு வராமல் போய் எங்கே மாட்டிக்கின்னு முழிச்சுன்னு இருப்பாங்க. அவங்க ப்ராப்ளம்னால தான் மற்றவங்க பாதிக்கப்படுறது. நீங்கள்லாம் பாதிக்கப்படுறது யாரால தெரியுங்க? குடும்பத்துக்கு சர்ச்சுக்கு வராதவங்க மூலியமாக தான் பாதிக்கப்படுறீங்க. உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் பிரச்சனைலாம் வர்றது யார் தெரியுமா? யார் மூலியமாக தெரியுமா? ஒழுங்காக சர்ச்சுக்கு வராமல் அவங்க தான் பிரச்சனை பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிசாசு என்ன பண்ணுது, ஆட்டி அதை நல்லா குடையுதுனால அவங்க வந்து உங்களை குடைகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாஸ்டரை குடைகிறீங்க. பாஸ்டர் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, பாஸ்டர் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, பாஸ்டர் இல்லைங்களா? அங்கே எங்கே சுற்றி இங்கே தான் வருது. நான் என்ன பண்ணேன்? ஆண்டுகிட்ட சம்பந்தம் ஆண்டவரை எங்களுக்கு பார்த்துக்க ஆண்டவரேன், நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆள் இது வந்து எல்லாம் சரியாயிடும் வரமாட்டேங்கிறாங்களே, நான் பொலிமீன் இருப்பேன். அவ்வளோதான். இங்கே அங்கே போய் ஆண்டுகிட்ட தான் பொலிமீன்கணும். அதனால சர்ச்சு வரவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சர்ச்சுக்கு வந்து இருந்தாங்க, உங்களுக்கு விரோதமாக இருக்க தீய சக்தியில் கட்டப்படுது. அப்போ உங்களுக்கு ஒன்றும் படுறது இல்லை. அப்போ யாரை கலடா பண்ணுது? சர்ச்சு வராதுங்க. இன்னொன்று, சர்ச்சுக்கு வந்தாக்கா ஆண்ட வார்த்தையில் கீழ்ப்படிந்து உண்மையாக இருக்கணும். சும்மா சர்ச்சை இல்லைங்களா? குணம் இருக்கும், முரட்டு குணம் இருக்கும், எல்லாம் டிஃப்ரெண்ட் குணம் இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படி தான் இருப்பேன்னு இருக்கணும். மாற்றிக்கணும். என்னை மாற்றுங்கன்றார். அதுதான் வரணும் சர்ச்சுக்கு. என்னை மாற்றுங்கன்றார். அல்லேலூயா. எங்கள் அக்கா சிஸ்டர், எங்கள் பிரதரு, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா, எங்கள் பிரதர் அப்படி நினைக்கணும். அவங்க தாத்தா பாட்டினை விட்டுருவாங்களா? நான் தப்புனாலும் எங்கள் தாத்தா அண்ணுவாங்க. ஏன்னா மற்ற தாத்தா பண்ணால் தான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுது இல்லைங்களா? சொந்த பிரதர் வந்து பயங்கரமாக அட்டூழியம் பண்ணுவார், அவரெல்லாம் மன்னிச்சிடுவாங்க. எங்கள் பிரதர் என் ரத்தம். மற்றவங்க எதனா பண்ணாக்கா அவன் சும்மா விட மாட்டேன், என்ன இப்படி பண்ணிட்டான். அதுதான் ஆண்டு சொல்கிறாரு, தன்னை நேசிக்கிற போல மற்றவங்களை நேசி. உங்கள் பிரதர் சிஸ்டர் எப்படி நேசி அது மாதிரி நேசி. அந்த ஒன்னஸ் நமக்குள்ளே இருக்கணும் சபைக்குள்ள. அல்லேலூயா. யார் மேலேயும் என்ன பண்ணக்கூடாது, கோவம் கசப்பு வச்சக்கூடாது. எல்லாரும் ஒன்னஸ் இருக்கணும். யாரும் உரிமை கொண்டு கூடாது, அதிகாரம் செலுத்தக்கூடாது. இது நம்ம சபை, நம்ம ஆண்டை அழைச்சி கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இது ஆண்டை நம்ம வச்சிருக்கிறாரு. இது நம்ம சபை, இது நாம இருக்கிறோம். இது ஆண்டவரே ஆளுகை செய்கிறாரு. அப்படி இருக்கணும். இதில் வந்து என்ன செய்யக்கூடாது, நான் சொல்கிறதான் செய்யணும், எப்படி சொல்கிறதா செய்யணும்னுட்டு இதில் என்ன யாரும் நுழையக்கூடாது. உள்ளோ நுழையும் போது என்ன ஆகுது, சபை ஒட்டியுது, மனஸ்தாபப்படுது. அப்போ என்ன வாங்க, அந்த மனுஷருக்கு நான் வரமாட்டேன் சர்ச்சுக்கு. பார்த்தீங்களா எங்கே வந்துச்சு? அந்த மனுஷன் எப்போ சர்ச்சை விட்டு போகிறானோ அப்போ நான் வரேன். அப்படி ஒரு கூட்டம் வெளியே இருக்கும். யாரால? நம்மனால. அப்போ நம்மனால ஒரு ஆத்மா போதுங்களா?
சபை கெடக்கூடாது, சபை வளரணும். அல்லேலூயா. நம்மளால யாருக்கும் பாதிக்கப்படக்கூடாது இல்லைங்களா? அப்போ நம்மளால எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, பகிச்சக்கூடாது. பிரதர் பிரைஸ்லாட், சிஸ்டர் பிரைஸ்லாட், நல்லா இருக்கிறீங்க, நல்லா அவ்வளோதான் முடிச்சு. கிளம்பிட்டு போயிட்டே இருக்கணும். உங்கள் வீடு எங்கே இருக்குது, நான் வர்றேன், எங்கள் வீட்டுக்கு நீ வா, கொஞ்சம் கொழும்பு எட்டுன்னு வா, உங்கள் சாப்பாடு எட்டுன்னு வா, எனக்கு உடம்பு சரியில்லை, என் வீட்டில் வந்து சமைச்சு கொடு. இதெல்லாம் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், போ. அப்புறமா டமான்னு வெடியும். நான் உனக்கு செஞ்சேன், எனக்கு செய்யலை, ஒன்று கஷ்டம் வரும்போது நான் ஓடி வரல, பேச்சுங்க ஒன்றுனா வரோம் அப்படியே. அப்புறமா நீ யாரோ நான் யாரோ பிரிஞ்சு போயிடுவாங்க. எதுக்கு இதெல்லாம் வேணும்? ஆரம்பத்தில் நல்லா இருக்கிறீங்கனாக்கா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கிறீங்க, அப்படியே போயிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. அதுதான் அன்பு. அன்புனா ரொம்ப க்ளோஸ் ஆகி பிரிஞ்சு போகிறது அந்த அன்பு இல்லை. அன்புனாக்கா ஒருத்தர் ஜெபத்தை தாங்கணும். நல்லா இருக்கிறீங்களா, ஓகே நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், பிரச்சனையை ஜெபம் பண்ணிக்கிறேன், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆண்டவர் முன்னாடி வைங்க. நீங்கள் எதுக்கு முன்னாடி போகிறீங்க? நான் இருக்கிறேன்னு போயிட்டு அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். ஆண்டவர் முன்னாடி வைங்க. ஆண்டவர் சொன்னாக்கா செய்யலாம், ஆண்டவர் சொல்லனாக்கா வானா. ஆண்டவர் நடத்து நமக்கு. அல்லேலூயா. அப்படி போகும்போது தான் ஆண்டவர் சூப்பராக நடத்தின்னு போவார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவன் நம்ம கூடவே இருக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ 2-3 பேர் எங்கே தான் இருக்கிறாரு, அவர் சதாக்கள் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ 1:8 சொல்லும் போது, ரெவலேஷன், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதி அந்தமாக இருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றிருக்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் பார்த்தீங்களா, அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் இருந்தவர் தான், இப்பொழுது இருக்கிறார், கடைசி வரைக்கும் இருக்கிறார். நடுவில் நாம தான் வர்றோம் இந்த உலகத்தில் பார்க்கும்போது நமக்கு என்ன 60 வயசு 70 வயசு 80 வயசு அவ்வளோதான், 100 அவுட்டு இல்லைங்களா? ஆனால் ஆண்டவர் யுகங்களை கடந்து வருகிற தேவன். வானத்து பூமி உண்டாக்கும் போதே அவர் இருக்கிறார் அங்கே. இது அழியும் போது கூட இருப்பார் ஆண்டவர் அங்கே. நடுவில் வந்து போகிறவங்க தான் ரொம்ப ஓவராக பண்ணுறது. வருது 60 வருஷம் 100 வருஷம் வாழ்கிறது. இதில் பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாரு, மனுஷங்க பண்ணுறது ரொம்ப அட்டகாசம் பண்ணுறது. கூட்டாக்கா ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுப்பாங்க, ஆண்டவருக்கே புத்தி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜனங்கள்லாம் இருக்கு. மனுஷன் புத்தி அதான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் இன்னும் அளவில் வச்சுருக்கீங்க, நான் ஆசை வச்சு கொண்டு போங்க. நான் அதிகமாக எனக்கு பணத்தை கொடுத்தனாக்கா உங்களுக்கு யார் நான் கேட்டுருவேன். நான் ரொம்ப ஏழியான திருடி சாப்பிடுவேன். எனக்கு என்ன வச்சிருக்கேன் அதில் கொண்டு போங்க ஆண்டவரே. பார்த்தீங்களா வசனம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கு. எனக்கு என்ன அதில் நான் திருப்தியாக இருக்கிறேன், அது போதும். அந்த திருப்தியாக இருக்கணும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் திருப்தியாக இரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இருக்கிறவராக எப்பவுமே இருக்கிறார். அவர் நடத்தின்னு போவார். நாம வந்து இதில் இது பண்ணுக்க வேணாம். அவர் இருக்கிறவராக இருக்கிறாரு, இருந்தவர் தான் இருக்கிறாரு, கடைசி வரைக்கும் கொண்டு போவார். நடுவில் நான் வந்து நம்ம ஆண்டை பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்தை செய்யணும், ஆண்டவர் சித்தத்தை செய்யணும், அதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கணும். அதுதான் ஆண்டவர் உலகத்தில் வச்சிருக்கிறார் இல்லைங்களா? பரலோகத்தில் போயிட்டு ஐயோ நான் எப்படி செஞ்சிருக்கலாமே, நான் அங்கே போய் புலம்ப முடியுங்களா? அதான் பரலோகத்தில் ஆண்டவர் கண்ணீர் தொடைகிறாரு. இங்கே அள்ளக்கூடாது, இங்கே துக்கப்படக்கூடாது, கண்ணீர் தொடைகிறாரு. ஏன் கண்ணீர் தொடைகிறாரு? அங்கே போய் புலம்புறது. ஐயோ நான் உலகத்தில் இருக்க இப்படி பண்ணியிருக்கலாமாச்சே, நான் அப்படி பண்ணிக்கலாமாச்சே, ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே சொல்லிட்டு அங்கே வந்து அழுவுறது. இப்போயே நினச்சிங்க, நாங்கள் அழுகிற பதில் இங்கே சரி பண்ணிக்கணும். அல்லேலூயா. நான் எதுக்கு அங்கே போய் அழுகணும் இல்லைங்களா? இங்கே நான் என்ன செய்யணும், அது செய்யணும். ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், உன் சித்தப்படி செய்யுங்க. நான் என்ன செய்யணும், பரலோக சித்தம் செய்யப்படுவதாக செய்யும் போது அங்கே கூட நீங்கள் சந்தோஷப்படுங்க. அப்பா ஆண்ட சித்தத்தின்படி நான் செஞ்சேன்ப்பா, ஆண்ட வார்த்தைப்படியே செஞ்சேன்ப்பா இல்லைங்களா? அங்கே போய் அழக்கூடாது. ஐயோ நான் இப்படி செஞ்சுருக்கலாமே, நான் அப்படி செஞ்சுருக்கலாமே, உலகத்தில் இருக்க இப்படி பண்ணியிருக்கலாமே. அங்கே போய் புலம்பக்கூடாது, இங்கே எல்லாம் சரி பண்ணிக்கணும். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. யோவான் 14:17 சொல்லும்போது, உலக அந்த சத்தியத்தை ஆவியானவர் காணாமல் அறியாமல் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோட வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால்
நீங்கள் அவரை அறிவீர்கள். பாத்தீங்களா? ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? நம்ம குலத்துல இருக்கிறாரு. உலகம் அந்த சத்தியம் அறியாதனால அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க உலக போக்க போறதுல தான் போயிடுவாங்க. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறாரு. அப்ப நமக்குள்ள இருந்து என்ன செய்யறாரு? தெளிவுபடுத்தி நடத்தி வர்றாரு இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்றாரு, நமக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர் எங்கேயுமே இல்லை, நமக்குள்ளதான் இருக்கிறார். நினைச்சுங்க, ஜெபம் பண்ணும்போது சரி, வேத வாசமும் சரி, பக்கத்தில் இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், நம்ம உள்ளத்தில் இருக்கிறார். நீ எங்கே தேடி ஓட தேவையில்லை, நம்ம உள்ளத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆலயத்தில் வந்து ஆண்டு சம்பந்தம் ஜெபம் பண்ணி ஆண்ட வார்த்தை எடுத்துக்கொண்டு பலனாயி ஆண்டு நமக்குள்ள இருக்கிறாருன்னு தைரியத்தில் வாழணும். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டு உள்ளத்தில் இருக்கிறார் சொல்லிட்டு ஆலயத்துக்கு வராமல் போயிடக்கூடாது இல்லைங்களா? அப்படி செய்வீங்களா? அதுக்கு வசனம் வர இருங்க. யோவான் 10:23 வசனத்தை வாசிங்க. இங்க வாசிக்கும் போது இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலும் உலாவிக் கொண்டிருந்தார். ಕಾಣಲು ತಿರುಗಾಡ್ತಿದ್ರು, ದೇವಾಲಯದಲ್ಲಿ ತಿರುಗಾಡ್ತಾ ಇದ್ರು. Hallelujah. Jesus was walking in the temple. ஆலயத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார். பார்த்தீங்களா? ஆலயத்துக்கு வர்றோம், வந்தனாக்கா ஆண்டு என்ன செய்யறாரு? நடமாடிக்கொண்டிருக்கிறார். ஆலயம் செல்லும் நம்மளாம் கூடி ஜெபிக்கிறது தான் ஆலயம். இந்த கட்டட ஆலயம் நம்ம கூடி ஜெபிக்கிறீங்களா? அதான் ஆலயம். இப்ப நம்ம கூடி ஜெபிக்கிறோமா? நம்ம இங்க நடமாடிக்கிறார் ஆண்டவர். எதுக்கு நடமாடிக்கிறாரு? சும்மா வாக்கிங் பார்க்க வந்திருக்கிறாரா? அவர் வந்து யாராருக்கு என்னென்ன பிரச்சனை, என்னென்ன ப்ராப்ளமு, என்னென்ன இருக்குன்னுட்டு உங்களை தொட்டு சுகமாக்க போவார். அல்லேலூயா. ஆலயத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆலயத்தில் நீங்கள் ஆராதனை பண்ணிட்டு இருப்பீங்க, ஆலயத்தில் நீங்கள் அழுதுட்டு கொண்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையோட உக்காந்து இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை தொடுவார். கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்பட, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதுக்கு? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, பயப்படாதே, பயப்பட. பார்த்தீங்களா? ஆண்டவர் ஆலயத்தில் எப்படி இருக்கிறாரு? நடமாடினேகிறார். நடமாடினேகிறார் இல்லைங்களா? ஆண்டு நடமாடினேகிறார். தேவன் நல்லவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டு நடமாடினுக்கிறார். சொல்லுங்க, நடமாடினுக்கிறார் ஆண்டவர். நம்மளை தொடுறாரு, நம்மோடு பேசுறாரு. ஆண்டு நம்ம தொட்டு சுகமாக்கமா விடுதலாக்குறோம் இல்லைங்களா? ஆண்டு நம்ம கூட இருக்கிறார். அது மட்டும் நம்ம என்ன பண்ணோம்? ஃபோக்கஸ் பண்ணோம். ஆண்டவரே என்னை தொடும் ஆண்டவரே, இன்னைக்கு என்ன வார்த்தை இருக்கு வச்சிருக்கீங்க ஆண்டவரே, இந்த வார்த்தை போதும் அப்பா, எனக்கு பலன் வந்துச்சு ஆண்டவரே, இந்த பிரசன்ஸ் எனக்கு போதும் ஆண்டவரே, நான் விடுதலை ஆயிட்டேன் ஆண்டவரே. சந்தோஷப்படணும் இல்லைங்களா? எப்படா முடியுது, ஆளை விட்டா போதும் ஓடலான்னு அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? எனக்கு வேலை இருக்குது, இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படி பேசினே வர்று, விட்டா போதும், இன்னும் இருக்குன்னு தோணுது, எனக்கு இன்னும் ஜெபம் பண்ண தோணுது, இன்னும் ஆலயத்தில் இன்னும் ஐயோ எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிச்சே, இன்னும் இருக்கணும் தோணும். அப்படி இருக்கணும் ஆசை. இங்கே இருக்க ஆசை இல்லைனாக்கா பரலோகத்தில் எப்படி இருப்பீங்க? பரலோகத்தில் இருக்க முடியாது. ஆலயத்தில் இருக்காதவன் பரலோகத்தில் இருக்க முடியாது. இப்போ பரலோகத்தில் இருக்கணும்னாக்கா அங்கே போய் என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் ஆராதிப்போம். அதுதான் வேலையை. ஆண்டவர் சொல்றதை கேட்டு இருப்போம், அவனோட பேசின்னு இருப்போம், ஆனால் ஆராதி. இதுதான் நம்ம வேலை. இது இங்கே நீங்க செய்யலைனாக்கா அங்கே எப்படி செய்ய முடியும் இல்லைங்களா? ஆலயத்தில் ஆண்டரோடு இருக்கிறது விரும்பணும் இல்லைங்களா? தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஆலயத்தில் நடமாடி கூட இருக்கிறார். அப்போ ஆண்டு நம்ம கூட இருக்கிறார். நினைச்சுங்க, நான் ஆலயத்துக்கு போனாக்கா என் ஆடை தொடர்ந்து ஆண்டவரே, அந்த வாஞ்சையோடு வாங்க, ஆட சுகமாக்குவார். கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நல்லவர், நம்ம கூட இருக்கிற தேவன். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். சத்து விரோதமா வந்தாலும் மேற்கொள்ள முடியாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ உண்மையா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் துணையா இருக்கிறார். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, டிஸ்டர்ப் பண்ணாதே, ஆலயத்தை டிஸ்டர்ப் பண்ணாதே, சபையை டிஸ்டர்ப் பண்ணாதே, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதே.
நீ டிஸ்டர்ப் பண்ண தான் இன்னும் உயர்வாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் அசால்ட்டா என்னாத, அவன் வெட்ட வளருவான், கொட்ட உயருவான். ஆண்டவர் நல்லவர், அவன் கூடவே இருந்து நடத்துகிற தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். சாம இருக்கிறனாக ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி நடத்துகிற தேவன். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதி, அவன் அசால்ட்டாக எண்ணி விடாதி. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதி, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதி. அவன் வெட்ட வளருவான், கொட்ட உயர்வான். வெட்ட வளருவான், கொட்ட உயர்வான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதி, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதி. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதி, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதி. அவன் வெட்ட வளருவான், கொட்ட உயர்வான். வெட்ட வளருவான், கொட்ட உயர்வான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதி, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதி. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதி, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதி. திட்டம் போட்டு மிரட்டலாம் என்று எண்ணாதே, கட்டி போட்டு மடிக்கலாம் எண்ணாதே. திட்டம் போட்டு மிரட்டலாம் என்று எண்ணாதே, கட்டி போட்டு மடிக்கலாம் என்று கனவு காணாதே. முட்டி போட்டு செபிச்சானா நீ முதுவ காட்டி ஓடிடுவ. முட்டி போட்டு செபிச்சானா நீ முதுவ காட்டி ஓடிடுவ. அவன் ஆழம் தெரியாமல் கால விடாது, அவன் நீள உயரம் தெரியாமல் மாற்றிக்கொள்ளாது. அவன் ஆழம் தெரியாமல் கால விடாது, அவன் நீள உயரம் தெரியாமல் மாற்றிக்கொள்ளாது. வெட்ட வளருவான், கொட்ட உயர்வான். வெட்ட வளருவான், கொட்ட உயர்வான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதி, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதி. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதி, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதி. ஹல்லேலூயா. வெட்ட வளருவான், கொட்ட உயர்வானாக்கா உங்களை எவ்வளோ அமுக்குறாங்களோ, போட்டு அமுக்குறாங்களோ அவ்வளோத்துக்கு ஆண்டு மேலே உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆஃபீஸில் சரி, வேலை செய்கிற இடத்துல சரி, எங்கே இருந்தாலும் சரி, எங்கன்னா ஒருத்தர் இருப்பாங்க, நம்ம ஸ்நேகிதர்கள் இருப்பாங்க. அங்கே ஸ்நேகிதர் என்ன பண்ணுவாங்கனாக்கா போட்டு அமுக்குவாங்க. நீ மேலே வரக்கூடாது, ஆண்டு மேலே கொண்டு வருவாங்க. இந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்களா, ஸ்ப்ரிங்கு அமுக்க அது மேலே தூக்கி விடுவோம். அது போல நீங்கள் நினைக்க, எனக்கு எவ்வளோத்துக்கு மட்டமாக்குறாங்களோ அவ்வளோத்துக்கு மேலே ஆண்டு கொண்டு வருவார். எவ்வளோத்துக்கு நம்ம தாழ்த்துறோமோ அவ்வளோத்துக்கு ஆண்டு மேலே கொண்டு வருவார். நீங்கள் நினைக்காதீங்க மற்றவங்க எதுவும் தோற்று போயிட்டேன், இல்லை, மற்றவங்க எதுவும் நீங்கள் தாழ்த்துறீங்க. நீங்கள் தாழ்த்தும் போது எவ்வளோ அந்த தாழ்மைக்கு பலன், தாழ்மைக்கு வர பலன் உயரும். ஹல்லேலூயா. நீங்கள் தாழ்ந்து போனது, நீங்கள் தலை குனிந்து போனது சும்மா இல்லை, மேலே உயர்வதற்காக. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவர் இந்த வேலைப்பா இங்கே வந்திருக்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நம்முடைய வார்த்தை நீங்கள் தந்திருக்கீங்க அப்பா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க. மத்தேயு 28:20 முடிபருந்து நான் கூடவே இருப்பேன், நான் உன் கூட இருக்குவேன், கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னை நடத்துவேன், வலது கரத்தினால் உன்னை தாங்கி நடத்துவேன். நீ எனக்காக பரிசுத்தமா வாழும்போது, நீ எனக்காக எல்லாம் வெறுத்து வரும்போது, நீ எனக்காக பிரயாசப்படும்போது நான் உன்னை விட்டுருவேனா? நீதியின் வலது கரம் உன்னை தாங்கும். அப்பா, நம்மளோட வலது கரத்தினால் எங்களை தாங்கி நடத்துகிறீங்க, எங்களை பலப்படுத்தி நடத்துகிறீங்க. என் தேவன், நீ ஒருபோது கைவிட மாட்டீங்க அப்பா. அப்பா, மனுஷன் கைவிட்டாலும், யாரு கைவிட்டாலும் நீ கைவிடாத தேவன். யாருமே நம்மளை கவனிக்காம போகும்போது, யாருமே விசாரிக்காம போகும்போது, ஏதானாங்களோ என்னானாங்களோ, உயிரோடு இருக்கிறாங்களோ இல்லையோ, செத்து போட்டாங்களோ தெரியலையேன்னுட்டு
அப்படியெல்லாம் மனுஷன் இருக்கும்போது என் தேவன் சதாகாலம் மூட கூட இருக்கிறீங்க அப்பா. நீங்க எங்களை தேற்றிருக்கிறீங்க, நீங்க எங்களை பலப்படுத்துக்கிறீங்க, நீங்க எங்களை ஆதரிக்கிறீங்க, எங்க விசாரிக்கிற தேவன் நீங்க இருக்கிறீங்க. அது போதும் ஆண்டவரே. நீங்க எங்களோடு கூட இருந்து நடத்துகிற தேவனா இருக்கீங்க. அது போதும் அப்பா. நீங்க தொடர்ந்து நடத்துகிறீங்க அப்பா. வருகிற அத்தனை பேர் நடத்துகிறீங்க. யார் வெக்கப்பட்டு போத அப்படி செய்கிறீங்க. துக்கத்தோடு வருகிற சந்தோஷமா போக முடியாது செய்கிறீங்க. அவங்க துக்கங்கள் எல்லாம் எடுத்து போட்டு சந்தோஷமா மாற்றுகிறீங்க. ஆண்டவரே நீங்க நல்லவர் அப்பா. நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக அப்பா. என் தேவன் அப்பா, அந்த ஆலயம் அப்பா நம்முடைய வார்த்தை எரேமியா 1:12 சொல்லுகிறபடி என் வார்த்தை தீவிரமாக நடக்கும், தீவிரமாக நிறைவேற்றுவேன். பயப்படாது, ஒன்னு குறித்தது வேண்டுதல் தீவிரமாக நடக்கும், தீவிரமாக நிறைவேற்றுவேன் அப்பா. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீவிரமாக நீங்க செய்யப்படுற உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் நல்லவர் அப்பா. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீங்க, எங்களோடு கூட இருக்கிறீங்க. உங்களுடைய அன்பு எங்களுக்கு போதும் ஆண்டவரே. யார் அன்பு கிடைக்குதோ இல்லையோ, உங்களுடைய அன்பு போதும் ஆண்டவரே. உங்களுடைய அன்புனாலே வாழணும், உங்களுடைய அன்புனாலே இருக்கணும். உங்களுடைய அன்பே ஆண்டவரே எங்களை தாங்கும் அப்பா. உங்களுடைய ஆலோசனை எங்களை தாங்கும், உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தாங்கும். அது போதும் ஆண்டவரே. அதே போல் நடத்தினாக அப்பா. யாரும் துக்கத்தோடு இருக்கக்கூடாது, யாரும் வேதனையோடு இருக்கக்கூடாது, யார் பிரச்சனையோடு ஓடக்கூடாது அப்பா. சத்துடைய கிரியை கட்டப்படுவதாக, தேவ சமாதானம் நடத்ததாக தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. பார்த்து வைக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்வீராக. துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதாகாலம் நம்மோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.